ஹாய். உங்களுக்கு சுகர் இருக்கா? உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா? ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னா, எனக்கு பிபி இருக்குது. அதான் சொல்கிறேன். இந்த பிபி பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா பிபியால் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு நடந்ததை பற்றி நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நமக்கு பிபி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்த்துக்கலாம். பிபி அதிகமாக இருந்தால் நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்க்கலாம். பிபி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிட்னி ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம மூளையில் ரத்தம் பிளாக் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது நம்ம ஹார்ட்டில் அடைப்பு ஏற்படுறதுக்குமே சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு டாக்டர்ஸ் சொன்னது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிபி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு சிண்டெக்ஸ் இருக்குது. அந்த சிண்டெக்ஸில் தண்ணி ஒவ்வொரு குழாய் வழியாக வந்துட்டுருக்கு. அந்த சிண்டெக்ஸில் சரியான அளவில் தண்ணி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வீட்டு குழாய்க்கு தண்ணி அளவாக வரும். அளவுக்கு அதிகமாக இருந்துட்டோல கீழே சிந்திரும். ரொம்ப கம்மியாக இருந்தாலும் தண்ணி வராது. இதுதான் மேட்ரு. இதை வச்சு தான் சொல்கிறாங்க, நம்ம இதயத்திலிருந்து ரத்தம் அந்த நம்ம நரம்புகள் வழியாக அந்த இரத்த குழாய்கள் வழியாக ரத்தம் போகிறது தான் அந்த பிபின்னு சொல்கிறாங்க. நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதால் சுருங்கி விரிகிறது அந்த பிளட்டு வேகமாக போகிறது தான் நமக்கு பிபி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறேன். எனக்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. நான் 2வது ஸ்டேஜில் இருக்கேன். இந்த பிபி எப்படியாவது குறைக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். அது பிபி இப்போ எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிபி எதனால் ஏற்படுது அப்படின்னா, நம்ம அதிகமாக சால்ட்டு சேர்க்கறதுனால, அதிகமாக ஆயில் ஐட்டங்கள் சாப்பிட்றதுனால, அதுக்கு இது மட்டும் இல்லாமல் உரப்பு அதிகமாக சாப்பிட்றோம். அதாவது ஸ்பைசி ஃபுட்டாக சாப்பிட்றதுனால நமக்கு பிபி வருதுங்கிறாங்க. இதுக்கு மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சால்ட்டை கண்டிப்பாக குறைக்கணும். நம்ம குண்டாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட்டை குறைக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லைனா ஏதாவது வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணணும். நம்ம சால்ட்டை கம்மி பண்ணணும், நம்ம வாக்கிங் போகணும் ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 ஹவர். அப்புறம் நம்ம வெயிட்டை குறைக்கணும். நம்ம மைண்டை எப்பயுமே நம்ம ஃப்ரீயாக வைக்கணும். எதையுமே நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம நினச்சிக்கிட்டே இருக்காத நமக்கு பிபி கூடிக்கிட்டே போகும். நம்ம அப்புறம் எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். இப்படி நம்ம கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். நம்ம பிபி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்குமே 50% சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம பிபி எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் குறைச்சோன்னா மட்டும்தான் நம்ம பிபி குறையும். இது எனக்கு நடந்தது. எனக்கு எவ்வளோ பிபி இருக்குது அப்படின்னா 153 இருக்குது. நான் இதுக்கு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக கூட போடுறேன். நான் பிபி எடுத்தது அதனால் பிபி எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன். இதெல்லாம் குறைச்சா தான் குறைக்கணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வெயிட்டை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் 65 கிலோ இருந்தேன். இப்போ 50 கிலோ இருக்கேன். இந்த 15 கிலோவை நான் எப்படி குறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.